ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரியல் சிங்கப்பெயின். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தியரிஸ் வச்சு ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ தியரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 தியரி இருக்கும் டோட்டலாக. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராம்சீஸ் தியரி, நெக்ஸ்ட்டு நப் தியரி, தேர்ட் ஒன் வந்து ஸ்கல் தியரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த 3 தியரியை பற்றினா டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி நேற்றுக்கு வீடியோவிலே சொல்லியிருந்தேன் 3 தியரியுமே நான் உங்களுக்கு லைவ் வீடியோவாக போடுறேன்னு. ஸோ ஃபஸ்ட்டு 3 தியரினா என்ன, இந்த தியரியில் நம்ம எப்படி ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம், அதை நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு லைவாக கண்டிப்பாக என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சு தாங்க வரும். ஸோ நீங்கள் அதை நினச்சி ஒரி பண்ணிக்க வேணாம். 3 தியரியிலையுமே எப்படி ஆண் பெண் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத இப்போ நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ராம்சி தியரியில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிளசண்டாவோட பொசிஷனை வச்சு அவங்க ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் பண்ணுறாங்க. பிளசண்டா அப்படின்னா நஞ்சுக்கொடி வந்து நம்ம பேபிக்கு எந்த சைடு வந்து அட்டாச் ஆகிருக்கு, எந்த பக்கத்துலேருந்து உருவாயிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. ரைட் சைட்லேருந்து உருவாயிருந்தது அப்படின்னா அதை பாய் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. லெஃப்ட் சைட்லேருந்து உருவாயிருந்ததுன்னா அதை வந்து கேர்ள் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. பிளசண்டாவோட பொசிஷனை வச்சு ராம்சி தியரி படி நம்ம வந்து ஈஸியாக ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் பண்ணலாங்க. நம்மளுடைய குழந்தை வந்து ஆனா பெண்ணா அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜை நல்லா பாருங்கள். இதுக்கடுத்து உங்களுக்கு 3 இமேஜ் வருங்க. ஸோ 3 இமேஜுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இந்த 3 இமேஜில் எந்த இமேஜில் கொடுத்துருக்க மாதிரி இருக்கோ அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கோங்க. இன்னொரு விஷயம் எப்படின்னா, எப்போவுமே நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து ஆப்போசிட்டில் தாங்க நம்ம பார்க்கணும். நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ப்ளசண்ட்டாக ரைட்டில் இருந்தால் நம்ம லெஃப்ட்டுன்னு எடுத்துக்கணும், லெஃப்ட்டுன்னு இருந்தால் ரைட்டுன்னு எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா எப்போவுமே ஸ்கேன் ரிப்போர்ட் ஆப்போசிட் ரிஃப்ளெக்ஷன் தான் நமக்கு கொடுக்கும். ஸோ உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு ப்ளசண்ட்டாக இருந்தால் ரைட்டுன்னு எடுத்துக்கோங்க, ரைட் சைடு ப்ளசண்ட்டாக இருந்தால் லெஃப்ட்டுன்னு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இந்த இமேஜ்லேயே வந்து பாருங்களேன். இப்போ லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் இருக்கலாம், அதே மாதிரி ரைட் சைடு மேலேயும் கீழே இருக்கலாம். ஸோ மேலே மட்டும்தான் இருக்கும், கீழே மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு எடுக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ இதில் ராம்சி தியரி படி வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கேர்ள் பேபி, ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. பேபிக்கு லெஃப்ட் சைடில் வந்து இந்த இடத்துல வந்து ப்ளசண்ட்டாக இருக்குது, சரிங்களா? இதுலேயுமே 2ஆக பிரிப்பாங்க. மேலே வந்து ஆன்டீரியரும் கீழே போஸ்டீரியரும் பிரிப்பாங்க. நம்ம நேற்றுக்கு வீடியோலேயே ஆன்டீரியர் போஸ்டீரியரை பற்றி கம்ப்ளீட்டாக போட்டிருக்கோம், பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. ப்ளசண்டல் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்கணும். ப்ளசண்டானா என்னென்னா குழந்தைக்கு இந்த பக்கம் வெள்ளை கலரில் ஒரு கோடு மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக நமக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு ஒரிஜினாலிட்டியாக ஒரு ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன், அதை பாருங்கள். இது வந்து கேர்ள் பேபியோட ப்ளசண்டா பொசிஷன். குழந்தைக்கு லெஃப்ட் சைடில் ப்ளசண்டாக இருக்குது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ஸ்கேன் ரிப்போர்ட்டில், அதாவது ஸ்கேன் எடுக்கும்போது எடுத்த இமேஜுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ப்ளசண்டாக இருக்குது, அப்போ லெஃப்ட்னா கேர்ள். நம்ம பிக்சராக நமக்கு கன்வெர்ட் ஆகி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இது வந்து ஒரிஜினலாகவே அந்த வீடியோ இருக்கு இல்லையா, அந்த வீடியோவில் வந்து கிளிப் பண்ணப்பட்ட ஒரு இமேஜ். இதில் லெஃப்ட் சைடு இருக்குது, ஸோ இது வந்து கேர்ள் பேபி. நமக்கு வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எப்போவுமே ஆப்போசிட்டாக தான் எல்லா இமேஜஸுமே கொடுப்பாங்க, கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து நமக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இது ரைட்டில் இருந்ததுன்னா நம்ம வந்து நம்ம லெஃப்ட்டுன்னு எடுத்துக்கிடுவோம், அப்போ வந்து அது கேர்ள் பேபி ஆகும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நப் தியரி. நப் தியரி அப்படின்னா என்னென்னா, குழந்தையோட ப்ரைவேட் பார்ட் இருக்கு இல்லையா, ஜென்டல், அது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டிகிரி ஆங்கிளில் இருக்குது இல்லை பேரலாக இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் இந்த தியரி இருக்குது, நப் தியரி அப்படின்றது. குழந்தையோட ப்ரைவேட் பார்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து எப்படின்னா 4வது மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாங்க. 4 மாதத்துக்கு அப்புறம் தான் பிறப்புறுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுலேயுமே உங்களுக்கு 2-3 இமேஜஸ் நான் ஷோ பண்ணுறேன். கரெக்டாக உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எந்த இமேஜ் உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஃபஸ்ட் இமேஜ் வந்து பாருங்கள், நப்பு வந்து மேலேயே தூக்கிட்டு இருக்குது, ஸ்பைன் வந்து கீழே இருக்குது. ஸ்பைன் மீன்ஸ் முதுகு தண்டுவட வளர்ச்சி நம்ம 4 மாதத்தில் எடுப்போம், என்டி ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னமும் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பைனுக்கு நப் அப்படிங்கிறது 30 டிகிரிக்கு மேலே ஆங்கிளில் இருக்கா, அப்படி இல்லைன்னா ஸ்பைனுக்கு அந்த நப்பானது பேரலாக இணையாக இருக்கான்னு பாருங்கள். ஒன்று மேலே தூக்கி இருக்கும் 30 டிகிரிக்கு, அப்படி இல்லைன்னா கீழே இறங்கி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரியில் எடுத்த ஒரு லைவ் பிக்சரோட கட்டுதாங்க, ஒரு கிளிப்பு. இது மேலே பார்த்திங்கன்னா 30 டிகிரி ஆங்கிளில் இருக்கும். நம்ம அந்த ஸ்பைனில் இருந்து தான் பார்க்கணும் அந்த இதை. ஸ்பைனுக்கு அது எப்படி இருக்குது, இப்படி நீங்கள் கை வச்சு பார்த்தாலே, ஸ்கேல் வச்சு பார்த்தாலே தெரியும், அது வந்து 30 டிகிரி ஆங்கிளில் இருக்கான்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரலல், அதாவது ரெண்டும் இணை சமம்னு சொல்லுவோம்ல, பேரலல்னா சமமாக இருக்கா அப்படின்றதே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த இமேஜஸ்லாம் எப்படி இருக்கும்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நமக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்குமா இல்லை கரெக்டாக இருக்குமா? இதெல்லாம் கரெக்டாக தாங்க இருக்கும். ஏன்னா இந்த ஸ்பைனு இந்த இதெல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் ஆப்போசிட் அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கிடுவாங்கன்னா, இந்த குழந்தையோட ஹெட் இப்போ வந்து லெஃப்ட் சைடு இருக்குது இந்த நம்ம வீடியோவில். இது வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா ஸ்கேனில் இது ரைட்டில் வரும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு இந்த டிகிரி எல்லாம் மாறாது, டிகிரியும் மாறாது. இந்த தியரி படி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கும் எந்த விதமான குழப்பமும் இருக்காது. நம்ம எப்போ அது ஆப்போசிட்டில் எடுக்கணும்னா ப்ளசண்டாவோட பொசிஷனை பார்க்குறதுக்கு மட்டும்தான் நம்ம ஆப்போசிட்டில் எடுக்கணும். நிறைய சிஸ்டர்ஸ் இந்த டவுட் கேட்டிருந்தீங்க. நம்ம வந்து ஸ்கல் தியரி, ராம்சி தியரி இதுக்கெல்லாம் ஆப்போசிட் வருமா, அப்போ எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கன்னு கேட்டிருந்தீங்க. அப்போலாம் கரெக்டாக தாங்க அவங்க கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருந்தா நான் சொல்கிறேன் இல்லையா, ஹெட் இந்த சைடு இருக்கும். ஸோ இப்படி மாற்றி கொடுப்பாங்க. அதனால உங்களுக்கு இந்த தியரியை வச்சு கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து கஷ்டம் இருக்காது. ஸோ நப்பையும் ஸ்பைனு இந்த ரெண்டையும் வச்சு தான் இந்த தியரி பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப கரெக்டாக பார்க்கணும். ஏன்னா நப் அப்படின்றது துல்லியமாக தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இந்த தியரியை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஸ்பைன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். ஸ்பைன் நீங்கள் எந்த ஸ்கேனில் பார்த்தாலும் முதுகு தண்டுவடம் சொல்லி அவங்களே ஸ்பைன் அப்படின்னு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஸ்பைனை வச்சு உங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் வராது. நப்பு அப்படிங்கிறது நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 4 மந்த்லேயே அழிச்சு கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த நப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிளியராகவும் தெரியாது. ஒரு சில ரிப்போர்ட்ஸில் அந்த மாதிரியே விட்டுருவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து பார்க்க வேண்டியது கரெக்டாக நப் அண்டு ஸ்பைன் ரெண்டுமே கரெக்டாக தெரிஞ்சால் இந்த நப் தியரி வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாகவே ப்ளசண்டா அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒன்று தான். அதை வச்சோ இப்போ அடுத்து வர போகிறது ஸ்கல் தியரி, அதை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். ஸ்கல் தியரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுலேயுமே 2-3 இமேஜஸ் வரும், ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வித்தியாசம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நெற்றி பகுதி மூக்கோட நேராக இருக்கான்னு பாருங்கள். நேராக இருக்குது, ஒரே கோடாக இருக்குன்னா அதை கேர்ள்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் செகண்ட் இமேஜில் கொடுத்துருக்க மாதிரி ஒரு கட் பண்ணி வந்திருக்கும், இப்படி மேலே போயிட்டு கீழே வந்திருக்கும். அந்த மாதிரி வந்ததுன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா பாய் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயுமே உங்களுக்கு 2-3 இமேஜஸ் கிளிப்பாக தாங்க வருது. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். தலைப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரவுண்டு ஷேப்பில் வந்திருந்ததுன்னா அதை கேர்ள் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தலைப்பகுதி வந்து கொஞ்சம் கோணையாக வந்துருந்துச்சுன்னா பாய் பேபின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரிப்போர்ட் இது ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக மேட்ச் ஆச்சுங்க. ஸோ நான் அடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக லைவ் வீடியோ தான் போட போகிறேன். மிஸ் பண்ணாமல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பயனுள்ள வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராகவே நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். ஏன்னா எனக்கு வந்து இது அப்படியே இது ஒரிஜினலாகவே இருந்துச்சு, சரிங்களா. ஸோ அந்த தலைப்பகுதி உங்களுக்கு 3வது வரப்போகிற இமேஜ் வந்து தலைப்பகுதியை வச்சு தான் வரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோணலாக வருது, ஸ்ட்ரைட்டாக வந்தால் கேர்ள், கோணலாக வந்தால் பாய் அப்படின்னு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லும்போது இந்த 3மே தெளிவாக நான் விளக்குறேன். தெளிவாக விளக்கும்போது இதிலே ஒரு 50% கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் லைவாக போடும்போது உங்களுக்கு கன்ஃபார்மாக 100% கிளாரிஃபிகேஷன் வந்துடும். எப்படி நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும், சரிங்களா. ஸோ அதுக்காக தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், ஜெண்டர் ப்ரெடிக்ஷன், சிம்டம்ஸு, அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படிலாம் இருக்கக்கூடாது, கர்ப்பிணிகளுக்கு தெரியாத விஷயங்கள், தூங்கும்போது எந்த மாதிரி தூங்கணும், இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது. அது மாதிரி எந்த மாதிரி உணவுகளை சாப்பிடணும், நிறைய டிப்ஸ் இருக்குங்க. ஸோ அதுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் சேனலில் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. 3வது இமேஜ் இது தாங்க. மேலேயும் கீழேயும் பாருங்கள், பேரலாக ஒரே கோடு மாதிரி இருந்த பாய்ன்னு சொல்கிறாங்க. அதே தான் இந்த பக்கமும் இந்த பக்கம் வளைஞ்ச மாதிரி போனால் கேர்ள்னு சொல்கிறாங்க. இதுவுமே வந்து ஒரு சூப்பரான டிப்பு தாங்க. இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே நீங்கள் பார்க்க முடியும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தலை சுற்றளவு வந்து நான் உங்களுக்கு வந்து லைவ் வீடியோவில் காட்டுறேன். அப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். இப்போ இந்த 3 தியரியுமே வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி பாருங்கள். ராம்சி தியரி, நப் தியரி, ஸ்கல் தியரி, ஓகேங்களா. ஸோ இந்த 3 தியரியுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடியதான். லைவ் வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு இதை வச்சு ஒரு கிளாரிஃபிகேஷன் ஆக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.